கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் மீட்பெரும் இரட்சகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அருமையான இந்த சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி உங்களை மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் மகிமைப்படுவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட உங்களுக்காக ஒரு வேத வசனத்தை வாசித்து உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் அதனுடைய 31வது வசனத்தை வாசிப்போம். சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆகக்கடவது என்று ஜெபம் பண்ணினார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். என் கண்பானவர்களே, அருமையான இந்த காலை பொழுதிலே இந்த சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற நிகழ்ச்சியிலே கிறிஸ்துவ ஜீவிதம் என்பது சித்தம் செய்கிற ஒரு ஜீவிதம் என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் சிந்திக்க போகிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே 3.5 வருடங்கள் அவர் ஊழியங்கள் செய்தார். அப்படி ஊழியங்களை முடிக்கிற அந்த காலகட்டங்களிலே, அந்த கடைசி ராத்திரியிலே, அந்த கடைசி நாட்களிலே, அந்த கெத்செமனே தோட்டத்திலே சீசர்களோடு அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருந்த பொழுது, இயேசு கிறிஸ்து அந்த கெத்செமனே தோட்டத்தில் அவர் ஜெபிக்கிறார். ஜெபிக்கும் பொழுது அவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். இந்த பாத்திரம் உமக்கு சித்தமானால் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆனாலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபிக்கிறார். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றாக தெரியும், இனி மரணம் வரப்போகிறது, இனி பாடுகள் வரப்போகிறது, இனி உபத்திரவங்கள் வரப்போகிறது, இனி சஞ்சலங்கள் வரப்போகிறது, இனி மரிக்க வேண்டும் என்கிற எல்லா காரியத்தையும் இயேசு அறிந்திருந்தார். அப்போ பாடுகள் வருகிறது என்று அறிந்தும், உபத்திரவங்கள் வருகிறது என்று அறிந்தும், மரணம் வருகிறது என்று அறிந்தும் கூட அந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும் என்று சொல்லிட்டு, உமக்கு சித்தமானால் அந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டும் என்று சொல்லி ஒரு வார்த்தையை ஜெபிக்கிறார். அருமையான இந்த காலை பொழுதிலே எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது நம்முடைய மாம்சத்தை நிறைவேற்றுகிற வாழ்க்கை அல்ல, சுயத்தை நிறைவேற்றுகிற வாழ்க்கை அல்ல, அது தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற வாழ்க்கையாக இருக்கிறது. இந்த உலக வாழ்க்கையிலே, உலகத்திலே உபத்திரவம் உண்டு என்று இயேசு தெளிவாக சொல்லியிருக்கிறார். நமக்கு உபத்திரவங்கள் உண்டு, நமக்கு போராட்டங்கள் உண்டு, நமக்கு கண்ணீர்கள் உண்டு, நமக்கு வருத்தங்கள் உண்டு, நமக்கு சஞ்சலங்கள் உண்டு. எல்லாம் இருந்தாலும் கூட இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு நாளும் தேவ சித்தம் செய்வதே நம்முடைய நோக்கமாய் இருக்க வேண்டும். தேவ சித்தத்தை செய்வதே நம்முடைய கடமையாக இருக்க வேண்டும். தேவ சித்தத்தை செய்வதே நம்முடைய பிரயாசமாய் இருக்க வேண்டும் என்று வேதம் நம்மை வலியுறுத்துகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு பாடுகள் வரப்போகிறது, உபத்திரவங்கள், மரணங்கள், இழப்புகள் வரப்போகிறது என்று அறிந்த போதிலும் கூட பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதிலேயே அவர் ரொம்ப கவனமாய் இருந்ததாக வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படியானால் இந்த காலை பொழுதிலே தேவ சித்தத்தை செய்வதற்கு நீங்களும் நானும் இந்த பகல் வேலை ஒப்புக்கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்போ எது தேவ சித்தம் என்று நாம் படிக்க வேண்டும். இப்போது தேவ கிறிஸ்துவ ஜீவிதம் என்பது ஸ்தோத்திரம் சித்தம் செய்கிற ஒரு ஜீவிதமாக இருக்கிறது. அப்போ எது தேவனுக்கு சித்தம் என்று படிக்கும் பொழுது 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் அதனுடைய 4ஆம் வசனம் சொல்லுகிறது, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ கிறிஸ்துவ ஜீவிதம் என்பது தேவ சித்தம் செய்கிற ஒரு ஜீவிதம். மாம்சத்தில் ஓடுகிற வாழ்க்கை அல்ல, சுயத்தில் ஓடுகிற வாழ்க்கை அல்ல, எண்ணம் போல் வாழ்கிற வாழ்க்கை அல்ல, வேதத்தின் அடிப்படையில் தேவ சித்தம் செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அதுதான் கிறிஸ்துவ ஜீவிதம், சித்தம் செய்கிற ஒரு ஜீவிதமாய் இருக்கிறது. அப்போ எது தேவனுக்கு சித்தம்? தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு நான் விரும்புகிறேன், ஆனால் தேவ சித்தம் எதுவென்று எனக்கு தெரியாது என்று அநேக பிள்ளைகள் சொல்வதை கேள்விப்படுகிறோம். எது தேவ சித்தம் என்று சொல்லும் பொழுது இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லா ஜனங்களும், எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவ சித்தமாய் இருக்கிறது. என் கண்பானவர்களே, அப்ப ஆண்டவராகிய தேவன் ஒருவரும் கெட்டு போவதை விரும்பவில்லை, ஒருவரும் நரகத்திற்கு போவதை விரும்பவில்லை. எல்லா மனிதர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதும் மனம் திரும்ப வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அப்ப அந்த தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், தெய்வத்தை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகள், எல்லா மனிதர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவ சித்தமாய் இருக்கிறபடியால் அந்த சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு, அந்த ஜனங்களை ரட்சிப்புக்குள் நடத்துவதற்கு, சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு
நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது, நம்மால் இயன்ற அளவு சுவிசேஷத்தை நாம் அறிவிக்கிற பொழுது தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு நம்மை ஒப்பு கொடுக்கிறோம். இரண்டாவது, எது தேவனுக்கு சித்தம்? அதே 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4வது வசனம் கடைசி வார்த்தை சொல்லுகிறது, சத்தியத்தை அறிகிற அறிவிலே, ஸ்தோத்திரம், சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்ப சத்தியத்தை அறிகிற அறிவுதான் தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படுவதோடு நின்று விடாமல், ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனம் சத்தியத்தை அறிய வேண்டும். இந்த உலகத்தில் ஒருவரும் சத்தியம் எனக்கு தெரியாது, ஆண்டவர் எனக்கு தெரியாது, உபதேசம் எனக்கு தெரியாது என்று யாரும் சொல்லக்கூடாது. அப்ப எல்லா மனிதர்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும், எல்லா மனிதர்களுக்கும் சத்தியம் அறிவிக்கப்பட வேண்டும், எல்லா மனிதர்களுக்கும் உபதேசத்தை அறிவிக்கப்பட வேண்டும். அப்ப எல்லா மனிதர்களும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும் என்பது தேவனுடைய சுத்தமாய் இருக்கிறது. அதனால சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டும், அப்பொழுது முடிவு வரும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப முதலாவது, எல்லா மனிதரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவ சித்தம். இரண்டாவது, எல்லா மனிதரும் சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவது, எது தேவனுக்கு சித்தம்? 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18வது வாக்கியம் சொல்லுகிறது, எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிற என்ற வேதத்திலே வாசிக்கிறோம். மூன்றாவது, நன்மையானாலும் தீமையானாலும், துக்க காரியமானாலும் சந்தோஷமான காரியமானாலும், எந்த சூழ்நிலையிலுமே ஸ்தோத்திரம் செய்வது தேவனுக்கு சித்தமாயிருக்கிறது. சந்தோஷமான காலத்திலே, சமாதானமான காலத்தில் ஸ்தோத்திரம் செய்வது மட்டுமல்லாமல், கண்ணீரின் காலத்திலும் துக்கத்தின் காலத்திலும் நாம் ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும். யோபுவை குறித்து படிக்கும் பொழுது, அவன் நாவினால் பாவம் செய்யவில்லை, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி எல்லா நிலைமையிலும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிற ஒரு மனிதனாய் இருந்தார். அது தேவனுக்கு சித்தமாய் இருந்தது. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 9 சொல்லுகிறது, உலகத்தில் பாடுகளை அனுபவிப்பது தேவனுக்கு சித்தமாய் இருக்கிறது. அதாவது ஸ்தோத்திரம், உலகம் என்பது உபத்திரவங்கள் நிறைந்த, பாடுகள் நிறைந்த ஒரு உலகமாய் இருக்கிறது. அந்த பாடுகள் வழியாக, உபத்திரவத்தின் வழியாக நம் நித்திய ஜீவனை அடைவது தேவனுக்கு சித்தமாய் இருக்கிறது. அதனால் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப நான்காவது, உலகில் பாடுகள் அனுபவிப்பது தேவனுக்கு சித்தமாய் இருக்கிறது. அதே போல ஐந்தாவது, 1 பேதுரு 3:17 சொல்லுகிறது, நன்மை செய்து பாடு அனுபவிப்பது தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறது. அதாவது நீங்கள் செய்வதெல்லாம் நன்மைதான், ஆனால் உங்களுக்கு வருவதோ அது தீமையாக மாறுகிறது. நீங்கள் செய்வதெல்லாம் நன்மைதான், ஆனால் உங்களுக்கு அது கண்ணீராக, வேதனையாக, துக்கமாக மாறிவிடுகிறது. ஆனால் நன்மை செய்து பாடு அனுபவிக்கிறதுனாலே அது தேவனுக்கு பிரியமாக, தேவனுக்கு சித்தமாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவும் கூட நன்மை செய்து அவர் பாடு அனுபவித்தார். அநேகரை சுகமாக்கினார், ஆரோக்கியப்படுத்தினார், விடுதலையாக்கினார். ஆனாலும் அவருக்கு அநேக பாடுகள் வந்தது. அது தேவனுக்கு பிரியமுள்ளதாய் ஒரு காரியமாய் இருந்தது. என் கண்பானவர்களே, கிறிஸ்துவ ஜீவிதம் என்பது மாம்சத்திலே சுயத்தில் ஓடுகிற ஜீவிதம் அல்ல, அது தேவனுடைய சித்தத்தை செய்கிற ஒரு ஜீவிதம். கிறிஸ்துவ மார்க்கம் என்பது தேவ சித்தம் செய்கிற ஒரு மார்க்கமாய் இருக்கிறது. அப்ப எது தேவ சித்தம்? எல்லா மனிதரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவ சித்தம். எல்லாரும் சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்பது தேவ சித்தம். எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும் என்பது தேவ சித்தம். பாடுகள் வழியாக நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்பது தேவ சித்தமாய் இருக்கிறது. இந்த பகல் வேலை தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுங்கள். சகலத்தையும் கர்த்தர் நன்மைக்கு ஏதுவாக மாற பண்ணுவார். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த காலை பொழுதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவ ஜீவிதம் என்பது ஆண்டவரே சித்தம் செய்கிற ஒரு ஜீவிதமாய் இருக்கிறது. இந்த காலை பொழுதிலே நாங்கள் மாம்சத்திலே சுயத்திலே ஓடாமல் எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும், குடும்ப வாழ்க்கையிலும், ஊழிய வாழ்க்கையிலும், சமுதாய வாழ்க்கையிலும் ஆண்டவரை சித்தம் செய்கிற ஒரு ஜீவிதம் செய்வதற்கு ஆண்டவர் உதவி செய்வீராக. மாம்சத்தில் ஓடாமல், சுயத்தில் ஓடாமல் இருக்க கர்த்தர் கிருபை தருவீராக. இந்த நாளை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தாரும். முன் செல்லும் தடைகளை மாற்றி போடும், பொறுப்படுத்திக் கொள்ளும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.